ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்னடா இட்லி பண்ண காமிக்கிறேன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி நான் வந்து இட்லியை பற்றி தான் பேச போகிறேன். வந்து இட்லி வந்து எவ்வளோ ஒரு நல்ல ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். ஏன்னா உலகத்திலேயே ஆராய்ச்சி பண்ணதில் மிக சிறந்த உணவு வந்து இட்லி தான் சொல்லியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இட்லி பார்த்திங்கன்னா கண்ணகரையும் கருப்பு இட்லி தான் ஃபஸ்ட்டு ஊற்றிருக்காங்க. உளுந்து தோலோடே அப்படியே அரைச்சி கருப்பு இட்லி தான் ஊற்றுனாங்க. ஒரு நாள் நானும் எங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். பசங்க யாருக்குமே, ஹஸ்பண்ட் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. அதனால் இப்போ வந்து கருப்பு உளுந்து தான் இன்றைக்கி யூஸ் பண்ணி மாவு அரைச்சி போட்டேன். மாவு அரைச்சி இட்லி சுட்டுறேன். ஸோ வந்து கருப்பு உளுந்து வந்து பாதிக்கு பாதி நீக்கிட்டு கூட அரைச்சி பார்த்தா அப்போது அவங்களுக்கு பிடிக்கல. அப்புறம் தோசையாக ஊற்றி எப்படியோ அந்த மாவு வந்து காலி பண்ணேன். சரி, இருந்தாலும் நான் விட மாட்டேன். பிடிக்கலன்னு சொன்னாலும் விட மாட்டேன். எப்படியாவது வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் சொல்லிட்டு அது மாதிரி அரைச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லைனா வந்து நம்ம வந்து கருப்பு உளுந்தை வந்து வறுத்து இட்லி பொடியாகவும் கொடுக்கலாம். இட்லியாக கொடுக்கும்போது இன்னும் நல்ல ஃபைபர் நிறைய கிடைக்கும். ஓகே, இட்லி வந்து என்ன தான் பரோட்டா, பூரி, சப்பாத்தி, கோதுமை தோசைன்னு நீங்கள் எவ்வளோ பெரிய லிஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் ஃபஸ்ட்டு இட்லி தான் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல நல்ல ஃபுட்டு. முடிஞ்ச அளவுக்கு கடையில் வந்து மாவு பாக்கெட் வாங்குறதை தவிர்த்துட்டு வீட்டிலே வந்து நம்ம இட்லி செஞ்சு சாப்பிட பழகுவோம். வந்து நடுவில் வந்து எனக்கும் பார்த்திங்கன்னா இட்லி மாவு அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. அதனால தான் நான் ஒரு ஐடியா பண்ணேன். என்னென்னா, நைட்டு படுக்க போகும்போதே ஊற வச்சுட்டு காலையில் மார்னிங் எழுந்தோடனே மாவு போட்டோம்னா நமக்கு வந்து இட்லி மாவு அரைக்கிற வேலை ஈஸியாகிடும். நம்ம அடிக்கடி கடையில் மாவு பாக்கெட் வாங்க வேண்டிய இது வராது. ஏன்னா நிறைய நாள் நான் அடிக்கடி மாவு பாக்கெட் வாங்கின வேலை பளு காரணமாக அது என்னாச்சுன்னா வயிற்றில் வந்து வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க என்ன கலக்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சில இடங்களில் மாவு பாக்கெட் வந்து ரொம்ப எதுவும் கலப்படம் இல்லாமல் நல்லா கிடைக்கிது. சில இடங்களில் வந்து கலப்படம் தவிர்க்க முடியாத பட்சத்தில் நம்ம மாவு பாக்கெட் வாங்கிக்கலாம். ஆனால் அடிக்கடி வாங்கிறத தவிர்த்துருங்க. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். இன்றைக்கி நான் வாரத்தில் 2 நாள் 3 நாள் அரைச்சி போட்டுருவேன். ஒரு 2 நாள் 3 நாள் வந்து வீட்டில் மாவு கொஞ்சம் இருக்கும், பத்தாமல் இருக்கும், கடை மாவு வாங்கி வந்து கலந்து ஊற்றுவேன். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இட்லி தான் எல்லாத்துலேயும் விட மிகச்சிறந்த பெஸ்ட்டு ஃபுட் இட்லி தான். ஸோ வீட்லேயே வந்து இட்லி மாவு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவோம். அடிக்கடி இட்லி செஞ்சு சாப்பிடுங்க. இட்லினால் வந்து வெயிட்லாம் போடாது, எந்த ஒரு கெடுதலும் வராது வயிற்றுக்கு. மிக சிறந்த உணவு. வயதானவர்கள், குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், லேடிஸ்க்கு வந்து ஈஸியான ஒரு ஃபுட்டு வந்து இட்லி மாவு இருந்துட்டால் போதும். லேடிஸ்க்கு வந்து இட்லி மாவு இருந்துட்டாலே வேலையே சுலபமான மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ அடிக்கடி இட்லி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.